19வது அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பான விவாதத்தை 27ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்றத்தை இன்று ஒத்திவைத்த சந்தர்ப்பத்தில் சபை முதல்வர் அறிவித்தார். அதன் பிரகாரம் அது தொடர்பான விவாதம் இன்று இடம்பெறவில்லை. சூடான வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் இன்று பார்லமென்றம் 2 தடவைகள் ஒத்திவைக்கப்பட்டது. ஜனாதிபதி இன்று பார்லமெண்ட் கட்டட தொகுதிக்கு வருகை தந்ததுடன் 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. முதல் அமர்வு ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடிய சந்தர்ப்பத்தில் 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பெறுவதற்காக ஜனாதிபதி அழைக்கப்பட்டுள்ளார். அவரின் பாராளுமன்ற அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த மணி ஒலித்தது. இன்னும் சில நிமிடங்களுக்கு பாராளுமன்றத்தை ஒத்திவைப்பது எனின் இந்த கலந்துரையாடலை முன்னெடுத்து இணக்கப்பாடொன்றை எட்டுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் தயாராக உள்ளார். இல்லையெனின் எமக்கு பாராளுமன்றத்திற்குள் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வாறு எந்த ஒரு தீர்மானமும் இல்லை. உங்கள் முன்னிலையிலேயே நாம் தற்போது பேசினோம். லக்ஷ்மண் கிரி அல்ல, உங்கள் முன்னால் பேசினார். அதனால் எதையும் கூற வேண்டாம். நீங்கள் கூறியதாலேயே நாங்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக சென்ற வண்ணம் இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலேயே மணி ஒலித்தது. எமக்கு மீண்டும் வரவேண்டிய நிலை ஏற்பட்டது. பொய்யான கருத்துக்களை கூறி குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம். அதுவே எழுந்துள்ள பிரச்சனை. இதனை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது. அதனால் 2 தரப்பினரும் பிரச்சனைகளின் போது இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும். தற்போது ஜனாதிபதியும் பாராளுமன்றத்துக்குள் இருப்பதால் எதிர்க்கட்சியினர், சபை முதல்வர், பிரதமர் உள்ளிட்ட அனைவரும் சென்று இந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்று இன்னும் 30 நிமிடங்களில் மீள கூடுவோம். நான் தற்போது ஜனாதிபதியை சந்தித்தேன். இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் இன்று அவர் சமர்ப்பிப்பதாக கூறினார். அனைவரும் ஜனாதிபதியை சந்தித்து எனக்கு தீர்மானத்தை அறிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் மீண்டும் 12:30 மீள அமர்வுகளை ஆரம்பிப்போம். மீண்டும் பார்லமெண்டத்தை கூட்டிய சந்தர்ப்பத்தில் 19வது அரசியலமைப்பு திருத்தம் 27ஆம் தேதி விவாதிக்கப்படும் என சபை முதல்வர் அறிவித்தார். 27ஆம் தேதி திங்கட்கிழமை 9 மணிக்கு பாராளுமன்ற அமர்வு இடம்பெறும் நாளாக அமைய வேண்டும். அன்றைய தினம் அரசியலமைப்பு திருத்தம் விவாதிக்கப்பட வேண்டும். செவ்வாய்க்கிழமை மாலை வாக்கெடுப்பு இடம்பெற வேண்டும்.